Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் மரவனேரியில் ஆடிட்டர் ரமேஷின் 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்திய பின் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் புதிய ஆட்சி வந்திருக்கின்றது. வருகின்ற காலத்திலும் கூட இந்த மாதிரி ஒரு தாமதம்லாம் ஏற்படாது நீதி வழங்குகின்ற ஒரு முயற்சியினை அவர்கள்லாம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நான் விடுக்க ஆசைப்படுகின்றேன். எதிர்காலத்திலே நமது ஆடிட்டர் ரமேஷ்ஜி அவர்கள் காட்டி கொடுத்த பாதையிலே இன்னும் நாம் நிறைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. நிறைய நமது தேசத்திற்காகவும் நமது கலாச்சாரத்திற்காகவும் நாம் யாரையும் பகைப்பது அல்ல, நம்மை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையிலே இன்று இருப்பது துரதிர்ஷ்டமாக இருக்கின்றது. நமது பாரத நாட்டிலே பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்மளை நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்று பல அரங்கேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காகவாவது நாம் ஒன்று சேர்ந்து நமது கலாச்சாரத்தை காப்பாற்ற, நமது மதத்தை காப்பாற்ற, நமது பாரத தேசத்தை காப்பாற்ற நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளினை இந்த தினத்திலே அவருடைய நினைவு தினத்தில் நாம் ஒரு சபதமாக உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ இந்த ஆடிட்டர் ரமேஷ் 13 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் இந்த வன்முறையோ அல்லது மதத்துக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு இந்த அரசுகள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேனே, அதாவது சட்டத்துக்கு முன்னால் அந்த சட்டத்தை ஒரு நீதி கிடைக்கணும். 13 ஆண்டு கிடைக்கலன்னா யாருக்கு பயம் வரும்? குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதை நான் சொல்கின்றேன். அதனால் நீதித்துறைக்கு அங்கே ஒரு மற்ற ஒரு காவல்துறையுடைய இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களை விட வேண்டும். அதிகாரிகளும் அதில் தலையிடக்கூடாது. நீதி அதனுடைய கடமையை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தாலே நிச்சயமாக குற்றங்கள் குறைந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். கடந்த 2 மாதம் தாவேக ஆட்சியோட இது எப்படி இருக்கு? சேலம் மாவட்டம் மரவனேரியில் ஆடிட்டர் ரமேஷின் 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்திய பின் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்த நிகழ்வை பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.